அமலாக்கத்துறை விசாரணைக்கு எதிராக தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் அவரது குடும்பத்தினர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அமலாக்கத்துறை விசாரணைக்கு எதிராக தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் அவரது குடும்பத்தினர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கடந்த 2006 ஆண்டு முதல் 2011 ஆண்டு வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக பதவி வகித்தவர் அமைச்சர் ஐ பெரியசாமி. அந்த காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இந்த நோட்டீஸை ரத்து செய்ய கோரியும் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதிக்க கோரியும் ஐ பெரியசாமி மற்றும் அவரது குடும்பத்தினர் செய்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்ற அமர்வு விசாரித்தது. இந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்க மறுத்த நீதிபதிகள் மனுவை திரும்ப பெற அனுமதி அளித்து தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.